வணக்கம் நேர்களே. நேற்று நீதிபதி கவாய் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு ஒரு ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். அது தீர்ப்பு கிடையாது, பதில கொடுத்திருக்காங்க. அந்த பதில்ல 3வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் தனது அரசியலமைப்பு விருப்பு உரிமையை பயன்படுத்துவது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க, இந்திய அரசியலமைப்பின் கீழ் 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் தனது அரசமைப்பில் விருப்புரிமையை பயன்படுத்துவது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. ஆளுநர் எடுத்த முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. இருந்தாலும் அது என்ன, அந்த இருந்தாலும் ஒரு நொட்டை, இருந்தாலும் எவ்வித விளக்கமும் இன்றி நீண்ட காலத்திற்கு மசோதாக்கள் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாமல் இருந்தால், இதுதான் முக்கியம், கவனிங்க, 200வது பிரிவின் கீழ் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என வரையறுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். அதாவது ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கலாம்னு அந்த கேள்வி 3ல அவங்களே பதில் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுன்னு ஒரு பதில்? முதல் கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுங்கிறாங்க மொத்தமா. ஆனா கேள்வி 3வது கேள்வியில இப்படி ஒரு பதில், அதாவது எந்த விதமான முடிவு எடுக்கலைன்னா ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறது வரையறுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஆர் மகாதேவன் அவர்களும் திரு பரத்வாலா அவர்களும் கொடுத்த அந்த தீர்ப்புங்கிறது கரெக்ட் தானே? அப்படியே இது கவாய் யாருக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சொதப்பலான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. இது கரெக்டா இந்த ஒண்ணு போதும். இந்த கேள்வி பதில இருக்கிற 3வது இருக்கிற கேள்வி பதில இருக்கிறதா ஒண்ணு போதும். மீண்டும் தமிழக அரசு அப்பீல் பண்ணலாம். இப்படி ஒரு பதில கொடுத்திருக்கீங்க. நீண்ட காலத்துக்கு அவங்க எதுவும் செய்யலைன்னா வரையறுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்கலாம். குறிப்பிட்ட காலத்துக்குள் தீர்ப்பு எழுதணும், அதாவது மசோதாக்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட தீர்ப்பை கொடுக்கலாம்னு சொல்லி இருக்குது. அதையே இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல.